இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே இந்த சாம்பியன்ஸ் டிராஃபி நடத்துறது சம்பந்தமா ஒரு பெரிய அக்கப்போரே ஓடிக்கிட்டு இருக்குதுங்க. இந்த 2025 சாம்பியன்ஸ் டிராஃபியை வந்து பாகிஸ்தான் ஹோஸ்ட் பண்ண போறாங்க. இது பிப்ரவரி 19 ஆரம்பிச்சு மார்ச் 3 வரைக்கும் நடைபெறுவதா இருக்குது. இப்போ இதுக்கான ஏற்பாடுகளை வந்து பாகிஸ்தான் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. லாகூர், ராவல்பிண்டி, கராச்சி போன்ற மைதானங்களை பல கோடிகள் செலவிட்டு வந்து புதுப்பிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என்ன அக்கப்போர்னா, இந்தியா வந்து 2008 இருந்தே பாகிஸ்தானுக்கு விளையாட போறதை நிப்பாட்டிட்டாங்க. இதுக்கு என்ன காரணமாக சொன்னாங்க அப்படின்னா, பாதுகாப்பு பிரச்சனைகள் காரணமாக நாங்கள் போறதில்லை அப்படின்னு டோட்டலாகவே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஐசிசி சார்ந்த போட்டிகள் வந்து பொதுவான ஒரு இடத்துல வைக்கப்படும். இப்போ சமீபத்தில் நடந்த உலகக்கோப்பையெல்லாம் பாகிஸ்தான் வந்து இந்தியாவில் ஆடுறான். ஆனால் இந்தியா வந்து பாகிஸ்தான் போக முடியாது, விளையாடக்கூடாது அப்படிங்கிறத வந்து திட்டவட்டமாக தெளிவாக இருக்கிறாங்க. இப்போ சமீபத்தில் 2023 நடந்த ஆசிய கோப்பையை பாகிஸ்தான் தான் ஹோஸ்ட் பண்ணாங்க. அப்போவே இந்த பிரச்சனை வந்து லேசாக ஆரம்பிச்சிச்சு. சரி, இந்தியா போவாங்களா மாட்டாங்களா அப்படின்ட்டு. ஆரம்பத்தில் பாகிஸ்தானும் ரொம்ப பிடிவாதமாக இருந்தான், இந்தியா வந்து இங்கே விளையாண்டு தான் ஆகணும் அப்படின்ட்டு. ஆனாலும் இந்தியாவுடைய அந்த இந்திய கிரிக்கெட் அமைப்போட அந்த அதிகாரம் மற்றும் வந்து பணபலம் இவற்றால் இவங்க இந்தியாக்காரங்க என்ன பண்ணாங்க, அவங்களுடைய மேட்சை மட்டும் ஹைபிரிட் மெத்தடில் வந்து ஸ்ரீலங்காவில் நடத்தினாங்க. அதுக்கு வந்து பாகிஸ்தான் வந்து மறுப்பு தெரிவித்தாலும் கடைசியில் பணிச்சிட்டாங்க. ஹைபிரிட் மெத்தடில் ஸ்ரீலங்காவில் நடந்து அந்த ஆசிய கப்பில் இந்தியா சாம்பியன் ஆனாங்க. இப்போ இதை தொடர்ந்து சாம்பியன்ஸ் டிராஃபி பாகிஸ்தான் ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க. வழக்கம் போல் பழைய குருடி கதவை தொடடி கதை தான். ஆனால் இந்த முறை பாகிஸ்தான் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்தான். என்ன சொன்னா அப்படின்னா, இந்த முறை நாங்கள் இறங்கி வருவதா கிடையாது, இந்தியா பாகிஸ்தான் வந்து விளையாண்டே ஆகணும், அவங்களுக்காக ஹைபிரிட் மெத்தடில் வேறு நாட்டிலலாம் போட்டியை மாற்ற முடியாது, சப்போஸ் அந்த மாதிரி நீங்கள் எங்களை நிர்பந்தம் பண்ணுனா நாங்கள் சாம்பியன்ஸ் டிராஃபிலிருந்தே விலகிடுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மிரட்டல் தொனியில் பாகிஸ்தான் இது வரைக்கும் சொல்லிட்டு வந்தாங்க. இப்போ ஐசிசி இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட்டம் போட்டாங்க எல்லாத்தையும் வச்சு. அப்போ இந்தியா வழக்கம் போல் நாங்கள் வந்து பாகிஸ்தான் போய் ஆட முடியாது, எங்களுக்கு ஹைபிரிட் மெத்தடில் எங்களுடைய போட்டியை துபாயிலையோ இல்லை சவுத் ஆப்பிரிக்காவிலையோ வைக்கணும் அப்படின்னு கோரிக்கை வைக்க, இதுக்கு வந்து பாகிஸ்தான் வந்து ஒத்துக்கவே இல்லை. இந்த முறை நாங்கள் வந்து இதுக்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், நாங்கள் எல்லா செலவுகளும் பண்ணி பாகிஸ்தானில் எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இந்தியா எங்கள் நாட்டுக்கு வந்து ஆடித்தான் ஆகணும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்ல. ஆனால் ஐசிசி யார் கண்ட்ரோலில் இருக்குது? இந்தியா கண்ட்ரோலில் இருக்குது. இவங்க பாகிஸ்தான் என்னதான் தாம் தூம் குதிச்சாலும் கடைசியில் இந்தியா சொல்கிறத கேட்டு தான் ஆகணும். முதல் நாளில் கச்சபச்சன்னு எந்த கூட்டத்தில் எந்த முடிவும் எட்டப்படலை. இதை தொடர்ந்து 2வது நாள் வந்து மறுபடியும் வந்து கூட்டம் நடக்குது. அப்போ பாகிஸ்தான் வந்து என்ன சொல்கிறாங்க, பாகிஸ்தான் ஐசிசி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த ஹைபிரிட் மெத்தடில் இந்தியா போட்டியை மட்டும் வேறு நாட்டுக்கு மாற்றலை அப்படின்னா நாங்கள் ஒட்டுமொத்த சாம்பியன்ஸ் டிராஃபியவே வந்து வேறு நாட்டுக்கு மாற்ற வேண்டியது வரும், வேறு யாராவது நடத்த வேண்டியது வரும் அப்படின்னு ஐசிசி தரப்புல சொன்ன உடனே பாகிஸ்தான் ஆடி போயிட்டாங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து பேஸ் வருமானம் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த சாம்பியன்ஸ் டிராஃபி பாகிஸ்தானில் நடந்தால் தான் அவங்களுக்கு ஓரளவு லாபகரமாக அமையும். அதுலேயும் இந்தியா வராட்டாலும் சப்போஸ் போட்டி நடத்தாமலோ இவங்க விலகுனாலும் பெரிய நஷ்டத்தை சந்திப்பாங்க பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு. அதனால் எங்களுக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க, நாங்கள் யோசித்து சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த 2வது நாள் கூட்டத்தையும் கலைச்சிட்டாங்க. அதோட ஒரு நாளுக்கு பிறகு மறுபடியும் பேசுகிறாங்க. அப்போ பாகிஸ்தான் வந்து கொஞ்சம் இறங்கி வந்திருக்கிறான். என்ன சொல்லியிருக்கிறான், சரி ஓகே, நாங்கள் ஹைபிரிட் மெத்தடில் இந்தியாவுடைய போட்டிகளை துபாயில் நடத்துறதுக்கு நாங்கள் ஒத்துக்கிறோம், ஆனால் அதுக்கு எங்ககிட்ட 3 கண்டிஷன் இருக்குது, இந்த 3 கண்டிஷனுக்கும் நீங்கள் ஒத்துக்கிட்டா தான் நாங்கள் ஹைபிரிட் மெத்தடில் இந்தியா போட்டிகளை நடத்துறதுக்கு நாங்கள் ஒத்துப்போம் அப்படின்னு சொல்ல, சரிப்பா சொல்லி என்ன 3 கண்டிஷன் அப்படின்னு கேட்டால் அங்கே தாங்க பாகிஸ்தான் வலுவாக ஒரு செக்கை வச்சுருக்கான். என்ன அப்படின்னா, 3 கண்டிஷனில் 2 கண்டிஷன் ஓகே, 3வது கண்டிஷன் தான் என்ன செய்கிறது அப்படின்னு ஐசிசி மண்டையை பிச்சுக்கிற மாதிரி இருக்குது. முதல் கண்டிஷன் என்னென்னா, நிதி வருவாயை அதிகரிக்கணும். ஏற்கனவே சுழற்சி முறையில் 5.75% வந்து நிதி வந்து ஐசிசி வந்து பாகிஸ்தான் கொடுத்துக்கிட்டு இருக்கான். இந்த பெர்சன்டேஜை அதிகரிக்கணும், ஹைபிரிட் மெத்தடில் இந்தியா போட்டியை நடத்தினா இந்த பெர்சன்டேஜை அதிகரிக்கணும். இது முதல் விஷயம், நிதி. 2வது விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ சப்போஸ் வந்து இந்தியா லீக் போட்டிகள்லேயே தோத்துட்டாங்க அப்படின்னா அரையிறுதி, அதாவது ஃபைனல், அரையிறுதி, இந்த 2 போட்டியையும்
நாங்கள் வந்து லாகூர்லேயே நடத்துறதுக்கு நீங்கள் ஒத்துக்கணும். சப்போஸ் இந்தியா லீக்ல ஜெயிச்சா செமிஃபைனல் ஃபைனல் எல்லாமே வேற நாட்டில் தான் நடக்கும். அப்படி இந்தியா வந்து லீக்கோட மூட்டை கட்டிட்டாங்க அப்படின்னா அந்த 2 போட்டியையும் வேற நாட்டில் நடத்தக்கூடாது, எங்கள் நாட்டிலேயே நடத்தணும். இது 2வது கண்டிஷன். ஓகே, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஓகே நீதி. 2வது கண்டிஷன், இந்தியா லீக் போட்டியில் வரலண்டா அந்த 2 போட்டியையும் பாகிஸ்தான்லேயே நடத்தணும் செமி ஃபைனலில். ஓகே, 2வது கண்டிஷன். 3வது கண்டிஷன் தாங்க, உட்காந்து ரூம் போட்டு யோசிப்பாங்க போல, சரியான செக் வச்சிருக்காங்க. என்னை கேட்டால் இது வந்து ரொம்பவே கிளவரான மூவ். என்ன சொல்லிட்டான், நாங்கள் வந்து எப்பயும் இந்தியாவுக்கு விளையாட வந்துக்கிட்டு இருக்கிறோம், ஆனால் இந்தியா எங்கள் கண்ட்ரிக்கு இது வரைக்கும் வரவே இல்லை, அதை கன்சிடர் பண்ணவே இல்லை. அதனால் நாங்கள் ஒரு முடிவு பண்ணியிருக்கிறோம். இப்போ இந்த ஹைபிரிட் மெத்தடில் இந்தியா வெளிநாட்டில் ஆடணும் அப்படிங்கிறத நாங்கள் ஒத்துக்கணும்னா 2031 வரைக்கும் நடக்கக்கூடிய இந்தியா நடத்தக்கூடிய ஐசிசி போட்டிகளை எங்களுக்கு ஹைபிரிட் மெத்தடில் நடத்தணும். நாங்கள் இந்தியா இனிமேல் வர முடியாது. 2031 வரைக்கும் நாங்களும் இந்தியாவும் ஆடுற போட்டியை எங்களுக்கு ஹைபிரிட் மெத்தடில் வேறு நாட்டில் நடத்தணும். இதுக்கு ஒத்துக்கொண்டால் நாங்கள் இதுக்கு ஒத்துக்கிறோம். இது நியாயமானதாக தான் தெரியுது, வெளியிலேருந்து பார்க்க கரெக்டாக நியாயமான விஷயமா தான் தெரியுது. ஆனால் ஐசிசி என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா 3 முக்கியமான ஐசிசி போட்டிகள் வந்து அடுத்து இந்தியா ஹோஸ்ட் பண்ண போகிறான். அதில் 2026 T20 வேர்ல்டு கப் ஸ்ரீலங்காவோட சேர்ந்து நடத்துகிறான். 2029 சாம்பியன்ஸ் டிராஃபி இந்தியா மட்டும் நடத்துகிறான் இந்தியாவில். 2031 50 ஓவர் வேர்ல்டு கப் வந்து பங்களாதேஷோட இணைஞ்சு இந்தியா நடத்துறான். இந்த 3 போட்டிகள் வரிசையாக இருக்குது. இப்போ இதில் 2 தொடரில் பாகிஸ்தான் சொன்னதை வந்து செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. என்ன அப்படின்னா அதாவது 2026 T20 வேர்ல்டு கப்பை ஸ்ரீலங்காவோட சேர்ந்து தான் நடத்துறாங்க இந்தியா. அதனால பாகிஸ்தான் சம்பந்தப்பட்ட மேட்சுகளை ஸ்ரீலங்காவோட நடத்திக்கலாம், ஒரு பிரச்சனை இல்லை. அதே போல 2031 நடக்கிற 50 ஓவர் வேர்ல்டு கப்பை பங்களாதேஷோட சேர்ந்து நடத்துறாங்க இந்தியா. அதனால பாகிஸ்தான் இந்தியா சம்பந்தப்பட்ட மேட்சை பங்களாதேஷில் நடத்திக்கலாம், ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் 2029 நடத்தக்கூடிய சாம்பியன்ஸ் டிராஃபியை இந்தியா மட்டும்தான் நடத்துகிறாங்க. அப்போ இந்தியா மட்டும் நடத்தும் போது பாகிஸ்தான் போட்டிகளை மட்டும் ஹைபிரிட் மெத்தடில் வேற எங்கேயாவது நடத்தணும் அப்படின்னா இந்தியாவுக்கு அது சிரமம், அது தேவையில்லாமல் அலைச்சல், பண இழப்பு, கொஞ்சம் கௌரவ குறைச்சல், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்தியாவுக்கு இருக்குது. இப்போ இதே இதைத்தானே வந்து பாகிஸ்தான் ஃபேஸ் பண்ணுறான். அவனுடைய வழியை அப்படி திருப்பி கொடுக்கறதுக்காக இந்த ஐடியாவை ரொம்ப யோசிச்சு பண்ணியிருக்காங்க. இதை நீங்கள் தவிர்க்கவே முடியாது. அவன் என்ன சொல்லிட்டான், கிளியராக சொல்லிட்டான், நீ வந்து பாகிஸ்தானுக்கு ஆட வரமாட்டேங்கிற, உன்னோட போட்டியை ஹைபிரிட் மெத்தடில் வச்சுக்கிற சொல்கிற, நீ மட்டும் தெளிவாக இருக்க. ஆனால் நான் இழிச்ச வைத்தனமா நீ நடத்துகிற போட்டியில் ஃபுல்லாக இந்தியாவில் வந்து விளாண்டுக்கிட்டு இருக்கிறேன். அப்போ நானும் கொஞ்சம் இப்போ தெளிவாக ஆயிடுறேன். ஏன் சம்மந்தப்பட்ட போட்டிகளை ஹைபிரிட் மெத்தடில் நீ வெளிநாடுகளில் வை. ஏன் உனக்கு பாதுகாப்பு பிரச்சனைகள் இருந்தால் எனக்கு பாதுகாப்பு பிரச்சனைகள் இருக்காதா? இனிமே எங்களுக்கு பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டோட பெருமை, பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டோட ஸ்டேட்டஸ்ங்கிறது ரொம்பவே முக்கியம். எல்லா விஷயத்துக்கும் எங்களால் இறங்கி போக முடியாது. இந்த 3 கண்டிஷனுக்கு நீ ஒத்துக்கிட்டா நாங்கள் ஹைபிரிட் மெத்தடில் இந்தியா போட்டியை நடத்த வந்து நாங்களும் ஒத்துக்கிறோம். அப்படி இல்லையா நாங்களும் ஒத்துக்கிற மாட்டோம் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு செக்கை தூக்கி வச்சிருக்காங்க. உண்மையாகவே சரியான கிளவரான மூவ். இப்போ ஐசிசி மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்கேன், இது என்ன செய்ய போகிறோன்னு தெரியல. ஏன்னா 2033 வரைக்கும் பாகிஸ்தானுக்காக போய் அவங்க இந்தியாவோட விளாட்ற போட்டிகளை தனி கண்ட்ரியில் வைக்க முடியுமா? இந்தியாவுக்காக அவங்க என்ன வேணாலும் செய்வாங்க. ஏன்னா இந்தியாட்ட அந்த அளவு பணபலம், அதிகாரம் எல்லாமே இருக்குது. ஆனால் பாகிஸ்தானுக்காக அதை செய்யறதுக்கு ஐசிசி இறங்கி போவானா? அதுக்கு இந்தியா அனுமதிக்குமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. இப்போ வந்து இது வந்து பாகிஸ்தான் இறங்கி வந்துட்டதா அப்படின்னு தோணுனாலும் இந்த செக் இருக்கு பார்த்தீங்களா, இந்த மூவ் வந்து பெரிய ஒரு இடியாப்ப சிக்கலை உருவாக்கி இருக்குன்னு தான் சொல்லணும். இனி அடுத்தடுத்து என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம். ரொம்ப நியாயமாக பேசணும் அப்படின்னா இந்தியா பாகிஸ்தானுக்கு போய் ஆடத்தான் செய்யணும். பாகிஸ்தான் இங்கே வரும்போது இந்தியா போய்த்தானே ஆகணும். சமீபத்தில் தேஜஸ்வி, அதாவது பீகாரை சேர்ந்த தேஜஸ்வி யாதவ் ஒரு கருத்தை சொல்லியிருக்காப்புல. அதை சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். என்ன சொல்லியிருக்காப்புல, இந்த கிரிக்கெட்டை விளையாட்டை நீங்கள் அரசியலோட கலக்கக்கூடாது, இந்தியா பாகிஸ்தான் போய் ஆடத்தான் செய்யணும். இந்தியாவுடைய பிரதமர் மோடி பிரியாணி சாப்பிட்றதுக்காக பாகிஸ்தான் போகலாம்,
போக முடியுது. பாகிஸ்தான் போயிட்டு பிரியாணி சாப்பிட்றதுக்காக நான் அந்த நாட்டு பிரதமரை சந்திக்கிறதுக்காக போயிட்டு வரலாம் கொள்ளலாம். ஏன் கிரிக்கெட் பிளேயர்கள் போகக்கூடாது? அப்படி பாதுகாப்பு பிரச்சனைன்னா மோடிக்கு வந்த பிரச்சனை இல்லையா? அப்போ பிளேயர்களுக்கு மட்டும்தான் பிரச்சனையா? அப்போ நீ இதில் உள்நோக்கமாக பார்க்குற. மோடியே போயிட்டு வரும்போது பிளேயர்களும் போகிறதுல எந்த தவறும் இல்லை அப்படின்னு அவர் ஒரு திரியை கொளுத்தி போட்டிருக்கிறாப்புல. அரசியலையும் விளையாட்டையும் ஒன்றா கலக்காதீங்க அப்படின்ட்டு. என்ன நடக்குது அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றியான உங்கள் அபிப்பிராயங்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.